அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம். வியாசநகரையில் இருக்கிறதே இந்த சங்கர ஜெயந்தி விழாம்போது நடுப்புற ஒரு நாளைக்கு ராத்திரி சாண்டூர் யுவராஜா பெரியவாள்கிட்ட துவைதம் அத்வைதத்துக்கு என்ன வித்தியாசம் இந்த விஷயங்கள்லாம் கேட்கறதே தான் லீலாவதி கணிதத்தை பற்றி கேட்டு குவாண்டம் தியரிக்கு வந்து இப்படியெல்லாம் சொல்லி கணிதர் விஷயமாகவே மேத்தமேட்டிக்கலாகவே இந்த சித்தாந்தங்களெல்லாம் பெரியவா விவரமாக சொல்கிறா, அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணா அப்படின்னு பார்க்குறோம். அப்படி பண்ணிகிட்டே வரத்தே அவர் கேட்டாரே துவைதம் அத்வைதம் அப்படின்னு இருக்கு, துவைதம்னா என்ன அத்வைதம்னா என்ன, அதுக்கு என்ன வித்தியாசம் அப்படிலாம் கேட்டா இல்லையா, அதை பெரியவா ரொம்ப அழகாக விவரிக்கிறா. ஏதோ சாண்டூர் மகாராஜாவுக்கு தான் விவரிச்சா அப்படின்னு இல்லை, அதுக்கு முன்னாலே இப்போ திருப்பி சொல்லியிருக்கா. அதுக்கு முன்னாலே பெரியவா அவளோட உபன்யாசங்களில் இதை ரொம்ப விவரமாக சொல்லியிருக்கா. நீங்கள் தெய்வத்தின் குரல் எடுத்து பார்த்தீங்கன்னா புஸ்தகத்தில் ரொம்ப விவரமாக இருக்கும். அதுவும் முதல் வால்யூமில் இந்த கணித ரூபத்திலேயே அதை ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கா. அது என்ன அப்படின்னா தலைப்பே அப்படிதான் இருக்கும், துவைதம் டிவைடட் பை பௌத்தம் ஈக்குவல் டு அத்வைதம், துவைதம் டிவைடட் பை பௌத்தம் ஈக்குவல் டு அத்வைதம் அப்படிங்கிறதையே அப்படியும் சொல்லலாம். இல்லைன்னா அத்வைதம் இன்டு பௌத்தம் ஈக்குவல் டு துவைதம் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்லாம் சொல்லி ஒரு பெரிய மேக்ஸ் கிளாஸ் எடுக்கிறாப்புல தான் இதை எடுத்திருக்கா. அதே தான் இப்போ திருப்பி சாண்டூர் மகாராஜாவுக்கும் சொல்லியிருக்கா. ஏன்னா அவர் பெரிய மேத்தமேட்டிஷியன் இல்லையோ, அதனால் ஒரு சித்தாந்தத்தையும் மேத்தமேட்டிஷியனுக்கு அந்த கணித பாஷையிலேயே சொல்லியிருக்கா. பெரியவாள்கிட்ட அது ஒரு விசேஷம். யார் எந்த சப்ஜெக்டில் பெரிய மாஸ்டர்ஸோ அவள் வந்து கேட்டாக்க இந்த வேதாந்த விசாரம் பண்ணி கேட்டால் அவளுக்கு தெரிஞ்ச அந்த சப்ஜெக்ட் ரூபத்திலேயே அதிலேயே வச்சுட்டே அவளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாள். இங்கே சாண்டூர் மகாராஜாவுக்கு இந்த அத்வைதம் துவைதம் அப்படிங்கிறதுலாம் பற்றி மேத்தமேட்டிஷியன்ஸுக்கு அந்த கணக்கு கணித ரூபத்தில் சொன்னால், ராஜா ராமண்ணா அப்படின்னு ஒரு பெரிய அணு விஞ்ஞானி வந்தார். அந்த அணு ஆராய்ச்சி பண்ணுறவாளுக்கு வந்து அணு விஞ்ஞானத்தை வச்சுட்டே சொல்லுவாள். டாக்டர் ரங்காச்சாரி அப்படின்னு ஒரு பெரிய பிரபல மருத்துவ நிபுணர் வந்தார். அவருக்கு மருத்துவ ரீதியிலேயே அதிலேயே சித்தாந்தத்தை சொல்லுவாள். இப்படி யார் வராளோ அவளுக்கு புரிஞ்ச சப்ஜெக்டை வச்சுட்டே அவள் படித்த சப்ஜெக்டை வச்சுட்டே அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுங்கிறது பெரியவாள்கிட்ட ரொம்ப சிறப்பு. அப்படி சொல்கிறதே துவைதம்னா என்ன அத்வைதம்னா என்ன அப்படின்னா, துவைதம் ரெண்டு அப்படின்னு அர்த்தம், அத்வைதம் அப்படின்னா ரெண்டு இல்லைன்னு அர்த்தம். ரெண்டுனா என்ன அப்படின்னா, பரமாத்மான்னு ஒன்று இருக்கு, ஜீவாத்மான்னு ஒன்று இருக்கு அப்படின்லாம் நாம் சொல்கிறோம். இந்த பரமாத்மா அப்படிங்கிறது சுவாமி கடவுள் அப்படின்னு ஒன்றை தான் நாம் குறிக்கிறோம். எல்லாருமே எல்லா சித்தாந்தத்திலையும் அப்படித்தான் சொல்லப்படுறது. இது எங்கேயோ இருக்கு, அது இருக்கிறதுலே ஒசந்தது அதுதான், அது ரொம்ப பரம சத்தியமான வஸ்து அப்படின்லாம் நாம் சொல்கிறோம். அந்த பரமாத்மா அப்படின்னு சொல்றதையே கடவுள் அப்படின்னு சொல்றதையே எல்லா மதத்திலையும் எல்லாரோட பாவமே எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாம் ஒன்றும் தனியாக வியாக்கியானம் பண்ண வேண்டாம், சொல்ல வேண்டாம். அது இருக்கிறதுலே பெருசு அப்படின்னு சொல்கிறோம். ஜீவாத்மான்னு ஒன்று இருக்குது, அந்த ஜீவாத்மா தான் நம்ம மனுஷர் அப்படிகள்லாம் சொல்லிட்டு இருக்கோம். இந்த ஜீவாத்மா அப்படிங்கிறது ஈவர்கள் அப்படிங்கிறது நாம மட்டும் இல்லை, இந்த அண்டச்சராச்சரத்தில் பல ஜீவராசிகள் இருக்கு. இப்போ நமக்கு விவகாரத்தில் பார்க்கறதே என்ன புரியறது அப்படின்னு, அந்த பரமாத்மாங்கிறது ஒன்றும் அது எங்கேயோ இருக்கு, ஜீவாத்மாங்கிறது நாம் ஒருத்தர் நாம் இங்கே இருக்கோம் அப்படின்னாக்க இப்போ ரெண்டு தானே, எங்கேயோ ஒன்று இருக்குது பரமாத்மான்னு ஒன்று இருக்குது, இங்கே நாம் இருக்கோம் ஜீவாத்மா அப்படிங்கிறது தானே நமக்கு புரியறது ஆவரேஜாக சாதாரணமாக நினச்சி பார்க்கறதே. ஆனால் வேதாந்தம் என்ன சொல்றது அப்படின்னா, அப்பா இப்படி பார்க்கறதுக்கு அது எங்கேயோ இருக்கிறாப்புல இருக்குது, நீ இங்கே இருக்கிறாப்புல இருக்குது, அது வேற இது வேற மாதிரி இருக்குது, ஆனால் வாஸ்தவத்தில் அப்படி இல்லைப்பா, இப்படி ரெண்டு இல்லை ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறது. சொன்னால் நமக்கு ஒன்றே சந்தேகம் வந்துடும், என்ன சார் நாங்கள் நிதர்சனமாக பார்க்குறோம், அது வேற நான் வேறேன்னு தெரியுது அப்படின்னா அப்புறம் இல்லைன்னு நீங்கள் சாதிச்சேன்னா எப்படி அப்படின்னா, அதைத்தான் அத்வைத சாஸ்திரம் முழுக்கலும் விவரிக்கிறது. அது ரெண்டாவது இல்லை அப்படின்னா இப்போ தெரியறதே அது எப்படி வந்தது அப்படின்னா,
அந்த ஒன்று இருக்கே அந்த பரமாத்மாங்கிறது அதுவே தான் இப்படி பலவா தெரியறது, ரெண்டா தெரியுது, நீயா தெரியுது. அங்கே ஏதோ பரமாத்மான்னு இருக்குது தான், இங்கே ஜீவாத்மான்னு நீயாவும் தெரியறது. உனக்குள்ளேயும் அதுதான் இருக்கு. இப்படி உனக்குள்ள மட்டும் இல்லை, இப்படி என்னென்னலாம் பார்க்குறியோ அது அத்தனையாவும் அதுவே தான் இருக்கு, அத்தனைக்குள்ளேயும் அதுதான் இருக்கு. அப்படின்னா அது எப்படி சார் முடியும் அப்படின்னு, ஒன்னே இப்படி பலவா தெரிய முடியும் அப்படின்னர். அப்படி தெரிகிற சக்திக்கு பேர் தான்ப்பா, அதை அப்படி பலவா காமிக்கிற அந்த சக்திக்கு பேர் தான் மாயான்னு பேர், மாயா சக்தின்னு பேர். இந்த மாயையினால தான் இந்த பரமாத்மாங்கிற ஒன்றும் ஏகம் இப்படி அநேகமாக தெரியறது. மாணிக்கவாசகர் சொல்றார், ஏகன் அநேகன் இறைவனடி போற்றி அப்படின்னு சொல்றார். அதுக்கு காரணம் இந்த மாயாசக்தி தான் அப்படிங்கிற. சரி, அப்போ இந்த மாயாசக்தின்னு ஒன்று இருக்கோ இல்லையோ, அந்த மாயாசக்தின்னு ஒன்று இருந்துன்னு தானே அந்த பரமாத்மாவை இப்படி பலவா காமிக்கிறது. அப்போ ரெண்டுன்னு ஒத்துக்கலாம் இல்லையோ? இது துவைதாதி சித்தாந்தங்கள்ல இப்படிதான் சொல்றது. அந்த பரமாத்மாவை பலவா காமிக்கிறது இந்த சக்தி அப்படின்னா, இந்த மாயை காமிக்கிறதுன்னா அப்போ இந்த மாயைன்னு காமிக்கிற ஒரு சக்தியும் இருக்கு, அந்த பரமாத்மா இருக்குன்னு தானே ஆறுது அப்படின்னா. ஆனால் அத்வைதத்தில் என்ன சொல்றதுன்னா, இந்த மாயைங்கிற ஒரு சக்தி அந்த ஒன்னா இருக்கிற பரமாத்மா பலவா காமிச்சா கூட அந்த மாயை எங்க இருக்குன்னு அந்த பரமாத்மாவை சார்ந்துதான் இருக்கு, அதோட சக்தியாவே தான் இருக்கு. இந்த மாயைங்கிறது தனியா இண்டிபெண்டா இல்ல. இண்டிபெண்டா இருந்து அது தனியா இருந்ததுன்னா இப்ப ரெண்டுன்னு ஒத்துக்கலாம். ஆனால் அந்த மாயைங்கிறதும் எதோட சேர்ந்து இருக்கு அப்படின்னர், இந்த பரமாத்மாவே சார்ந்து இருக்கிறதுனாலே ரெண்டு இல்லை அப்படின்னு அத்வைதம் ஸ்தாபிதம் பண்றது. இதுக்கு பல உதாரணங்கள்லாம் சொல்றது, என்னெல்லாமோ சொல்றது, சொல்லி அதுக்கு பெரிய விவரம் சொல்லப்படுறது. அதுக்கு ஒரு உதாரணம் பெரியவா சொல்றா, ஒரே ஆளு தான் இப்படி பலவா இருக்க முடியுமா, பலவா தெரியறதா அப்படின்னார். அதாவது இப்ப சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஒரு நடிகர் தான், அவர் என்ன பண்றாருன்னா பல வேஷம் போட்டுன்னு நடிக்கிறார். அப்படி நடிச்சா கூட பல வேஷத்துல இப்ப பார்க்கிறவாளுக்கு தான் இவர் பல வேஷத்துல இருக்கார் அப்படின்னு இந்த கேரக்டர்ல இருக்காருன்னு தெரியுமே வழிய அந்த நடிகருக்கு தெரியாதோ நாம ஒருத்தர் தான் இப்படி பலவா இருக்கும் அப்படின்னு. அதை எப்படி பலவா காமிச்சதுன்னு அதுதான் விஷயம். இப்படி ஒரு ஆளையே பல ரோல்ல பலவிதமா இப்படி இத்தனை விஷயமா காமிக்கிறதுக்கு பேர் தான் அது. ஏதோ ஒரு கேமராங்கிறோம், ட்ரிக்குங்கிறோம், என்னமோ சொல்றோம். இது ட்ரிக்குன்னு தானே சொல்றோம், மாயான்னு தானே சொல்றோம். நிஜம் இல்லை, நிஜமாவே அப்படி ஆக முடியுமா? ஆயிருக்காது. நாம காமிக்கிறதுல அப்படி தெரியறதே வழிய அந்த காட்சிக்கு மட்டும்தான் அது சத்தியமே வழிய நிஜத்துல அது சத்தியம் இல்லை. அதைத்தான் அத்வைதம் சொல்றது. இந்த மாயைய வியாவகாரிக சத்தியம் அப்படின்னு சொல்றது. அது அல்டிமேட்டா இருக்கிற அந்த பரமாத்மாவை பாரமார்த்திக சத்தியம் அப்படி எல்லாம் சொல்றது. இதெல்லாம் விவரமா பெரிவா வியாக்கியானம் பண்ணினா அந்த ஒரே நடிகர் தான் எல்லாத்துக்குள்ளேயும் எல்லா ரோல்குள்ளேயும் கேரக்டருக்குள்ளேயும் இருக்கிறாப்புல தான் அந்த அந்தர்யாமியான பரமாத்மா தான், அந்த சக்தி தான் உள்ளுக்குள்ள இருக்கு அப்படின்லாம் ஆத்மஸ்வரூபமா இருக்கு அப்படின்லாம் சொல்ற. சரி, இதை நடைமுறைக்கு ஒத்து வருமா, இதை நமக்கு எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு என்னதான் இதை வியாக்கியானம் பண்ணினா கூட நமக்கு மனசு அது ஒத்துக்க மாட்டேங்கிறது. என்னமோ இருக்கிறாப்புல தான், ரெண்டா இருக்கிறாப்புல தான் தெரியறது இல்லையா? அதை எப்படி நாம நன்னா திருடமா நம்புறது, தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு இந்த மாயையை தாண்டி ஞானத்தை அடையணும். அந்த ஞானம்ங்கிறது ஒரு அனுபவத்துக்கு வரணும், வந்தால்தான் இது புரியும். அது வரைக்கும் இப்படி ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் அரைகுறையா சந்தேகம்தான் இருக்கும். அந்த மாயையை தாண்டி நமக்கு வரணும். சரி, அந்த மாயையை கடக்கணும்னா என்ன பண்றது? மாயையை கடந்தாதான் இந்த ஞானம் அது அனுபவமானாதான் இந்த பரமார்த்திக சத்தியம் புரியும், அத்வைதம்ங்கிறது சத்தியம்ங்கிறது புரியுங்கிறோம். சரி, அந்த மாயையை கடக்க என்ன பண்றது அப்படின்னார், ஆசையை அடக்கணும். சரி, இந்த ஆசையை அடக்கணும்னா என்ன சார் பண்றது அப்படின்னா, இந்த ஆசைக்கெல்லாம் மூலமா இருக்கிற மனசை அடக்கணும் அப்படின்னு. சரி, இந்த மனசை அடக்கிறதுக்கு என்ன பண்றது? இந்த மனசுங்கிறதே என்ன பலவிதமான எண்ணங்கள் தானே, இது வேணும், அது வேணும், இது வேண்டாம், அது வேண்டாம், இப்படி எல்லாம் தானே போறது. அப்போ அந்த மனசை அடக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னார், இந்த மனசை பல விதத்துல தெரிஞ்சுட்டு பலவிதமான ஆசையில தெரிஞ்சுட்டு இருக்கிறத என்ன பண்ணும், ஏதோ ஒண்ணுல கொண்டு ஃபோக்கஸ் பண்ணணும். பலவிதமான ஆசையா இருக்கிறத ஒரே ஒரு ஆசையா வச்சுக்கணும். இப்படி நாலா பக்கம் ஸ்கேட்டர்டா இருக்கிறத ஒன்னா குவிச்சிட்டோம் அப்படின்னாலே அதுக்கு ஒரு சக்தி கூட தானே கூடும். பறந்து இருக்கிறத ஒன்னா குவிச்சாக்க அதுக்கு சக்தி கூட தானே இருக்கும். அப்போ நானாவிதமா இருக்கிற அந்த மனச எண்ணங்களை ஒண்ணுல கொண்டு நிலைநிறுத்தணும், ஃபோக்கஸ் பண்ணணும். அது எதுல பண்ணணும்னு, அப்படி ஃபோக்கஸ் பண்ற பாயிண்ட்டுக்கு பேர் தான், இடத்துக்கு பேர் தான் கடவுள்னு பேரு. அப்படி பண்றதுக்கு பேர் தான் பக்தின்னு பேரு.
இப்போ இந்த மனசை கொண்டு பக்திங்கிற ஒரு இடத்துல ஈஸ்வரன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல கொண்டு நாம ஃபோக்கஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை பண்றதுக்கு தான் கர்மா பக்தி முதலான விஷயங்கள்லாம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அந்த பக்தியை எப்படி பண்றதுன்னா அதுக்கு சில காரிய ரூபங்கள்லாம் இருக்கு, அதுதான் கர்மான்னு பேரு. இப்படி இந்த கர்ம பக்தியோட இது இருந்தோம்னாலே நமக்கு இந்த மனசு அந்த எண்ணங்கள் பலவிதமா இருக்கிறது கடவுளுங்கிற ஒண்ணுத்துல போய் லயிச்சு அதுக்கப்புறம் போக 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 அந்த ஆசையும் இல்லாத போய் அந்த மனசே இல்லாத போய் மனசும் இல்லாத போயிடுத்துன்னா ஆசை இல்லாத போயிடுத்து, ஆசையை கடந்து ஆசையும் போயிடுத்துனாக்க இப்போ மாயையை கடந்துட்டோம்னு அர்த்தம். கடந்துட்டோம்னா அந்த ஞானம் வந்துடுத்தோன்னு அர்த்தம். அனுபவத்துக்கு வந்துட்டோம்னா அப்ப தெரியும் எல்லாம் ஒண்ணுதான் அப்படிங்கிறது. சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். இதைத்தான் விவரமா பெரிவா சொன்னா. இந்த மாயையை கடந்து இந்த ஞானம்ங்கிறது நமக்கு அனுபவமா வந்து எல்லாம் சர்வமும் ஒண்ணுதான் அப்படிங்கிறது அனுபவத்துக்கு வந்துடுத்துனாக்க அப்படி வரத அதைத்தான் மோட்சம்ங்கிறோம், விடுதலை அடையிறது அப்படிங்கிறோம். இது எங்க அப்படின்னர், இது எங்கேயோ வைகுண்டத்துக்கு போறதோ கைலாசத்துக்கு போறதோ அங்க போறதோ இங்க போறதோ ஏதோ ஒரு இடத்துல இருக்கு லோகத்துல இருக்கு அப்படின்லாம் நினைச்சுக்க வேண்டாம். அப்படி இல்லை. அது என்னன்னு இந்த ஞானானுபவம் வந்து கொடுத்துன்னா அவனை ஜீவன் முக்தன்னு இங்கேயே இப்பவே அது சித்திச்சு கொடுத்து. நாம அப்படித்தான் இருக்கோம், ஒரிஜினலா அப்படித்தான் இருக்கோம். ஆனால் நம்ம இந்த மாயையோட சேஷ்டையினால இந்த அஜ்ஞானத்தினால நமக்கு அதை உணராத இருந்தோம். அந்த அஜ்ஞானம் பேடுத்துனா கிளாரிட்டி வந்து கொடுத்துன்னா தெளிவு ஏற்பட்டு கொடுத்துன்னா அந்த அனுபவம் உடனே வந்து கொடுத்தோம். அதுக்கு முன்னாலேயே அனுபவம் இருந்தது. அதாவது உதாரணம் சொல்வா, கழுத்துல ஒருத்தர் மாலையை போட்டிருந்தார். அவர் ஏதோ மறதியில மாலை எங்கேயோ காணா போயிடுத்து அப்படின்னு நினைச்சுன்னு தேடுன்னு தேடுற எல்லா இடத்துலையும். அப்படி தேடுறதே ஒருத்தர் வந்தார். என்ன சார் தேடின்னு? இல்லை சார், என்னோட நவரத்ன மாலை ரொம்ப வேல்யூபிள் மாலை, அது எங்கேயோ தொலைச்சுட்டேன் காணும், கழுத்துல போட்டுனா எங்கேயோ கைட்டி வச்சேன் போல இருக்கு, தெரியல அப்படிங்கிற. உடனே அவர் பார்த்துட்டு சிரிச்சுட்டே என்ன போச்சு போங்க தேடு அப்படின்ட்டு. எப்படி கிடைக்கும்? உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு. ஏன்னு? உங்க கழுத்துலயே இருக்கு, அது நீங்க வெளியில தள்ளலாம் அப்படி கிடைக்கும். அப்புறம் தான் இவர் தொட்டு பார்த்தா கழுத்துல மாலை இருக்கு. இவர் ஏதோ ஒரு மறதியில தவறுதலா புரிஞ்சுட்டோம், மாலையை கேட்டு இங்கே வச்சுட்டோம், தொலைஞ்சு போயிடுத்தாக்கும் அப்படின்னு. இப்ப தொலைஞ்சு போயிடுத்துன்னு நினைச்ச வரைக்கும் கழுத்துல அந்த மாலை இருக்கிற ஃபீலிங்கே இல்லாத இருந்தது. யாரோ ஒருத்தர் வழியிலேருந்து வந்து பார்த்துட்டு அதோ உங்க கழுத்துலயே தான் இருக்கு அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல மாலை இருக்கிறது தெரிய ஆரம்பிச்சு கொடுத்து. இதை போலதான் அத்வைத அனுபூதியும் மோட்சம்ங்கிறது என்ன அப்படின்னர். அந்த பரமாத்மா வேற வேலை, ஜீவாத்மா வேற இல்லப்பா, உனக்குள்ள இருக்கிறதே அந்த பரமாத்மா தாப்பான் அப்படின்னு சொல்லி காமிக்கிறவருக்கு பேர் தான் குருன்னு பேரு. இதோ மாலை உங்களிடத்திலே இருக்குன்னு காமிக்கிற பேர் தான் குருன்னு பேரு. நாம அஜ்ஞானிகளா இருக்கிறதே உள்ளுக்குள்ள இருந்தா கூட அந்த அனுபவம் இருந்தா கூட இல்லாத மாதிரி ஒரு பிரமிச்சு போய் மாயையினால வெளியெல்லாம் எங்கேயோ தேடுறோம். ஆனா அப்படி இல்லைன்னு காமிச்சோடனே நமக்கு அந்த க்ஷணமே சித்திச்சுடுறாப்புல தான். அதைத்தான் ஜீவன் முக்த நிலை அப்படின்னு சொல்றோம். இங்கேயே போய் அனுபவிக்கலாம் அப்படின்லாம் சொல்றோம். இதெல்லாம் தான் பெரியவா சொன்ன. சரி, இப்படி பலவிதமா தெரியுது அப்படின்லாம் சொல்றோம் அப்படின்னா அதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்றது. நமக்கு 3 அவஸ்தை இருக்கு, ஜாகிரத், சொப்பனம், சுஷுப்தி அப்படின்லாம். அதாவது முழிச்சுன்னு இருக்கிறது, தூங்கிறது, இது ரெண்டுத்துக்கு நடுப்புற சொப்பனம் காண்றது, அதுதான் ஜாகிரத் சொப்ன சுஷுப்தி அப்படிங்கிறது. இப்போ சொப்பனம் ஒருத்தர் படுத்துன்னு தூங்குறதே சொப்பனம் காண்ற. இந்த சொப்பனம் காண்றதே என்னெல்லாமோ நடக்கிறது காரியம். அதுல அவர் அமெரிக்காவுக்கு போறார், இனிமே அல்வாவை சாப்பிட்றாரு, அத்தை பண்றாரு, இத்த பண்றாரு, சண்டை போடுறாரு, அழறாரு, சிரிக்கிறார், என்னெல்லாமோ ஏகப்பட்ட காரியம் பண்றாப்புல சொப்பனம் வருது. ஆனால் இந்த தூக்கம் கழிஞ்சு முழிச்சு நுட்டாருன்னா பார்த்தா இப்போ இத்தனை சொப்பனமே எங்க போச்சுன்னு தெரியல. இந்த சொப்பனம் காண்றதே அது அத்தனையும் நிஜமாவே இருந்தது. அந்த சொப்பனத்துல திருடன் வராப்புல இருந்தா இவர் கத்துறார், அதுல யாரான அடிக்கிறாப்புல இருந்தா இவர் அழறார், எல்லாம் பிரத்யக்ஷத்திலையும் நடக்கிறது. அவர் தூங்கியிருந்தா கூட அவரையும் மரியாதை இது அத்தனையும் நடக்கிறது. இதுலேருந்தே தெரியுது. இப்போ இந்த சொப்பனத்துல இனிமே திருடன் வந்தான், அமெரிக்காவுக்கு போனார், பிளேன் வந்தது, கார் வந்து அப்படின்னா நிஜமாவே பிளேனு காரு திருடன்லாம் வந்தாலும் எல்லாம் இவரோட மனசுலேருந்து தான் அத்தனையும் எழும்பித்து. இப்ப பாருங்கோ, ஒரே ஆள் தான், இவரோட ஒரு மனசு தான். இதுவே இத்தனை விஷயமா நானாவிதமான விஷயங்களா ஆயிருக்கு. இதை போலதான் அந்த மாயா சக்தியினால அந்த பரமாத்மாவோட அந்த திவ்ய சக்தி தான் நானாவித பிரபஞ்சமா ஆகி நாமளாவும் ஆகி அதுவும் ஆகி எல்லாவும் ஆகியிருக்கு அப்படிங்கிறதுலாம் அத்வைதம் சொல்றது. அப்படி எல்லாம் சொல்லி இந்த அத்வைதத்துக்கும் தெய்வத்துக்கும் உள்ளதெல்லாம் பெரியவா ரொம்ப அழகா வியாக்கியானம் பண்ணினா. அதே மாதிரி அணுவிஞ்ஞான மூலியமாவும் நமக்கு அதை நிரூபணம் பண்ணி காமிக்கிறா. அதெல்லாம் தெய்வத்தினுக்குள்ள படிச்சேன்னா ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். பார்த்தேன்னா அணுவிஞ்ஞானத்திலே என்ன சொல்றா அப்படின்னர்,
இந்த அணுவிஞ்ஞானமே டெவலப் ஆனதே எதை நிரூபணம் பண்றதுன்னு, அத்வைதம் சத்தியம் அப்படிங்கிறது அல்டிமேட் அதுதான் அப்படிங்கிறத காமிக்கிறாப்புல இருக்கான். 50 அதாவது பெரியவா சொல்றதே 50 வருஷம் ஆச்சு அப்படின்னா 70-80 வருஷத்துக்கு முன்னால என்ன பண்ணினா உலகத்துல உள்ள மூலப்பொருட்கள்லாம் இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் 72 மூலப்பொருட்களுக்குள்ள அதை அடக்கியிருந்தா, ஆனால் என்ன ஆச்சு, அந்த 72 ஒண்ணுக்கு ஒண்ணு மாறுபட்டது அப்படின்லாம் ஒரு சித்தாந்தம் இருந்தது சயின்ஸ் இல்லையே. அதுக்கப்புறம் அந்த அணு விஞ்ஞானம் டெவலப் ஆக என்ன ஆயிடுத்து அப்படின்னார், அதெல்லாம் 72 இல்லை, எல்லாம் ஒரே மூலப்பொருளுக்குள்ளதான் அடங்கி விடுறது அப்படி இல்லாம சொல்லி அது ஒரே எனர்ஜி மயமா இருக்கு அப்படின்னு, சக்தி பிரவாகமா இருக்கு அப்படின்லாம் சொல்றா. இப்போ இந்த மேட்டர் எனர்ஜி ரெண்டும் கூட வேற வேற இல்லை, ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்துல இருக்கிறது எல்லாமே ரிலேட்டிவ் தான், ஒண்ணு கூட தனியா இல்லை, அப்சல்யூட் இல்லை, ஒண்ணுத்துக்கு ஒண்ணும் ஒரு தொடர்புடையதான், ரிலேட்டிவ் தான் அப்படின்லாம் சொல்லிலாம் அணுவிஞ்ஞானம் சொல்றது அப்படின்லாம் அதையும் எக்ஸ்பிளைன் பண்ற. இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி நீங்க பார்த்தீங்கன்னா பூஜ்யம் அப்படின்னு இருக்கு, அந்த பூஜ்யம் வெறும் பூஜ்யமா இருந்தா அதுக்கு ஒரு வேல்யூவும் இல்லை, அதுவே ஒரு ஒன்னு அப்படிங்கிற நம்பருக்கு பக்கத்துல வந்துடுத்துன்னா உடனே இந்த ஒன்னுக்கும் வேல்யூ 10ன்னு ஆயிடுறது, இந்த பூஜ்யத்துக்கும் இப்ப வேல்யூ வந்துடுறது. அதை போலதான் இந்த மாயைங்கிறது இந்த பிரம்மத்தை டிபெண்ட் பண்ணி அதோட இருக்கிறதே இப்படி நானா விதமா இன்ஃபினிட்டியா காமிக்கிறது பிரபஞ்சத்தை. அது ரெண்டும் ஐக்கியம் ஆயிடுத்துன்னா ஒன்னா ஆயிடுத்துனாக்க இந்த ஒன்னோட சேர்ந்தாதான் பூஜ்யத்துக்கு வேல்யூ வராப்புல தான் இது. அதுதான் அத்வைதம் சொல்றது. இப்படி எக்ஸ்பிளைன்லாம் பண்ணினா ராஜா ரொம்ப சந்தோஷப்பட்டார். அப்படி இருக்கிறதே என்ன பண்ணினா முலுகுந்து ஸ்ரீபாத சாஸ்திரி அப்படின்னு ஒருத்தர் வந்திருந்தார் அப்படின்னு சொன்னோம். இந்த சங்கர ஜெயந்தி அன்னைக்கு பெரியவா இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணா அத்வைதத்தை பத்தி கணித ரூபத்திலையும் யுவராஜாக்கு எக்ஸ்பிளைன் பண்ணா சாண்டூர் ராஜாக்கு. இப்ப இதுக்கும் போராத்துக்கு மேல என்ன பண்ணினா இந்த முலுகுந்து சாஸ்திரியில இந்த சங்கர ஜெயந்தியில எல்லாம் நடந்துட்டு இருக்கிறது. அவருக்கு கீதை தெரியுமா கேடுன்னார். அவர் பெரிய வித்வான், தெரியும் எந்த அத்தியாயத்துல சொல்லணும் அப்படின்னார். உடனே பெரியவா ஏதோ ஒரு அத்தியாயத்துல ஒரு ஸ்லோகத்தை எடுத்து அடி எடுத்து கொடுத்தா, இதை சொல்லு அப்படின்னார். அவர் சொன்னார். உடனே பெரியவா சொன்னா இதை கன்னடத்துல அப்படியே இதோட அர்த்தத்தை அவரை உபன்யாசம் பண்ண சொல்லு, வியாக்கியானம் பண்ண சொல்லு அப்படின்னு. அவரோ பெரிய ஸ்ரீபாலகிருஷ்ண மகா பண்டிதர், அத்வைத சித்தாந்தத்துல பெரிய மேதை. அவர் உடனே இந்த கீதா ஸ்லோகத்துக்கு பிரமாதமா வியாக்கியானம் பண்ணார் கன்னடத்துல. இந்த கன்னடத்துல கேட்டு இந்த சாண்டூர் ராஜாக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இது இன்னும் தான் கேட்ட கேள்விக்கு எவ்வளவு தள்ள தெளிவா பதில் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பெரியவாள்கிட்ட நமஸ்காரம் பண்ணி ரொம்ப பிரார்த்தனை பண்ணிட்டார். பெரியவா எதுக்காக அவர் திடீர்னு இந்த கீதா ஸ்லோகத்தை சொல்ல சொன்னா அப்படின்னா இதுக்காக தான் அப்படின்னு அப்புறம் புரிஞ்சுட்டார். இப்படி எந்த ஒரு விஷயத்தை எடுத்தினாலும் ஒருத்தருக்கு சந்தேகத்தை போக்கணும் அப்படின்னா ஒரு குருன்னா இப்படி இருக்கணும். ஒரு குருகிட்ட போய் நாம ஒரு சந்தேகத்தை கேட்டு அவர் பதில் சொல்லிட்டார்னா அதுக்கப்புறம் நமக்கு திருப்பி சந்தேகம் வரலாமோ? வரப்படாது. அப்பேற்பட்ட சத்குருவா இருக்கணும். அப்படிதான் பண்ணினா பெரியவா. அப்படி இருக்கிற பெரியவா இன்னும் யாரா இருந்தாலும் சரி, என்ன சந்தேகத்தோட வந்தாலும் சரி, அதுல எப்படி சந்தேகத்தை தீர்த்து வைப்பா, அவளுக்கு சமமா பழகுவா அப்படிங்கிறத பல நிகழ்ச்சிகள் மூலியம் பார்க்கலாம். யார் வந்தாலும் அவளுக்கு ஏத்தாப்புல இப்படி சொல்லுவா அப்படின்னும். டாக்டர் ரெங்காச்சாரி அப்படின்னு ஒரு பெரிய மகா மேதை, மருத்துவத்துல அப்படி ஒரு கெட்டிக்காரர். அவர் ஒரு தினம் பெரியவாள தரிசனத்துக்கு வந்திருக்கிறதே அவர் சொன்ன, என்னமோ நீங்க வேதாந்தத்துல சொல்ற ஆத்மாங்கிறள், பரமாத்மாங்கிறள், ஜீவாத்மாங்கிறள், அப்படிங்கிறள் இப்படிங்கிற என்னெல்லாமோ சொல்லல். நானும் ஒரு விஞ்ஞானத்துல படிச்சிருக்கேன், மருத்துவ சாஸ்திரத்தை படிச்சிருக்கேன், நானும் பல சரீரத்தை அறுத்து கோத்து ஆப்ரேஷன் பண்ணி எல்லாம் பண்ணி பார்த்துட்டேன். நீங்க சொல்றாப்புல இந்த ஆத்மாவும் எங்க இருக்குன்னு தெரியல, அது என்னன்னு தெரியல, எப்படி இருக்குன்னு தெரியல, எங்க இருக்குன்னு தெரியல அப்படின்னு அவர் சந்தேகம் கேட்டார். உடனே பெரியவா சொன்னா, சரி இப்போ நீ பண்ற உன்னோட பேஷண்ட்ல ஆப்ரேஷன் பேஷண்ட்ல பண்ற, அதுல எல்லாமே சக்சஸ் ஆகும்னு சொல்ல முடியாது, சில பேருக்கு காலம் ஆயிடலாம் இல்லையோ, அவ செத்து போயிடுவாளோ இல்லையோ அப்படின்னு. ஆமா அப்படின்னு. அப்படி போனா நீ ஏதாவது சர்டிஃபை பண்ணுவியோன்னு. ஆமா, as a டாக்டர் நான் டெத் சர்டிஃபிகேட் கொடுப்பேன் அப்படின்னு. அந்த டெத் சர்டிஃபிகேட்ல என்ன கொடுப்பேன், என்ன எழுதி கொடுப்பேன் அப்படின்னு. அவர் பார்த்தார், அவருக்கு என்ன சொல்றதுன்னு புரியல. டெத் சர்டிஃபிகேட்னா எப்படி கொடுக்கறது? அதனால அவர் என்ன பண்ணார், பெரியவாளுக்கு புரியணுங்கிட்ட செத்து போயிட்டாருன்னு எழுதுவேன் அப்படின்னார். சரி, அதான் எப்படின்னு சொல்லுவேன்னார். பிராணம் போயிடுத்துன்னு சொல்லுவேன் அப்படின்னார். எழுதி கொடுப்பேன் அப்படின்னு. ஓ, பிராணம் போயிடுத்துன்னு சர்டிஃபை பண்ணுவியாக்கும்? ஆமான்னார். சரி, பிராணம் போயிடுத்துன்னு இப்போ சர்டிஃபை பண்றியே, நீ இவ்வளவு ஆப்ரேஷன் பண்ணியிருக்க, இனிமே எல்லா பார்ட்டியும் பார்த்துருக்கியே, அந்த பிராணனை பார்த்துருக்கியோன்னா.
ஒரு சரீரத்துக்குள்ள இருக்கிற பிராணனை நீ பார்த்துருக்கியோ, உயிரை பார்த்துருக்கியோ அப்படின்னார். அவருக்கு தூக்கி அறி போட்டது. முழிச்சுன்னு நின்னர். இல்லை, அதை எப்படி பார்க்க முடியும் அப்படின்னார். உடனே பெரியவா கிட்ட, நீ பார்த்ததே இல்லைங்கிற, ஆனால் அதை பேடுத்துன்னு எப்படி சர்டிஃபிகேட் கொடுத்த அப்படின்னா. பார்க்காத ஒன்று பேடுத்துன்னு எப்படி யாரும் சர்டிஃபிகேட் கொடுக்க முடியும், நீ எப்படி கொடுத்த அப்படின்னா. அவருக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. பெரியவா எப்படி நம்ம கேட்ட கேள்வியை வச்சு நம்மளையே வச்சு நம்மளை மடக்கி நமக்கு தெளிவை ஏற்படுத்துறாபார் அப்படின்னுட்டு. இல்லை, அது உயிரோட இருக்கிறதுக்கும் அந்த பிராணன் உள்ள இருக்கிறதுக்கும் இல்லாத சரீரத்துக்கும் வித்தியாசம் தெரியறதோ இல்லையோ அப்படின்னார். ஒரு பிராணனோட இருக்கிற சரீரத்துக்கும் பிராணன் இல்லாத சரீரத்துக்கும் வித்தியாசம் தெரியறதே, அதை வச்சு நான் அனுமானம் எல்லாமே தெரியறதோ இல்லையோ உனக்கு. நீ அந்த பிராணனை உயிரை பார்க்கலன்னா கூட அது சரீரத்தில் இருக்கிறதே, அது இருக்கிறதுக்கும் அது போனதுன்னா போயிடுத்துங்கிறதுக்கும் தெரியுது. இதை நாம் பார்க்கலன்னா கூட உணர்றோம், ஃபீல் பண்ணுறோம், அனுபவத்தில் நாம் அதை ஃபீல் பண்ணுறோம். அதை போல தான்ப்பா இந்த பரமாத்மா ஜீவாத்மா அப்படிங்கிறதுல இந்த ஆத்மஸ்வரூபம் இந்த வேதாந்தத்தில் எல்லாத்தையும் நாம் அனுபவிச்சாதான் அதை உணர முடியுமே வழிய இனிமேல் வியாக்கியானம் பண்ணினோ இல்லை எய்த்தாப்பில் ஒரு மாடலை வச்சுட்டோ அத்தை பண்ணிட்டோ இத்தை பண்ணிட்டோ ஸ்தூலமாக காமிச்சலாம் நாம் இதை பண்ணவே முடியாது. ஆத்மானுபவம் ஆத்மானுபவம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கு. மோக்ஷானுபவம் ஆனந்தானுபவம் அப்படின்லாம் தான் சொல்கிறோம். இந்த மோட்சம் அப்படிங்கிறது ஒரு அனுபவம் அப்படின்னு தான் சொல்கிறோமே வழிய அதை அடைய வேண்டிய ஒரு சாமான் மாதிரி வஸ்து இல்லை. அது எங்கேயோ ஒரு லோகம் இருக்குது அப்படின்னாலே, இப்படி நமக்கு அந்நியமாக இன்னொன்று இருக்குது அங்கே போகிறோம் வரோம் அப்படின்னாலே இது துவைதமாக எடுத்துனாலே இது டேஞ்சர் தான். என்னைக்கு வேணாலும் அங்கேருந்து நம்மளை கீழே தள்ளலாம். எத்தனை நாளைக்கு அங்கே இருக்கிறது, இனிமேல் எப்படி போகிறது, இனிமேல் எத்தனை பேர் அங்கே இடங்குள்ள, இது மாதிரி வேண்டாத பிரச்சனையெல்லாம் வரும். இப்படி துவைதபாவம் வந்துடுத்துனாலே என்ன ஆகிடும் அப்படின்னார். அப்புறம் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ராகம் வந்துடும், துவேஷம் வந்துடும், பயம் வந்துடும், காமம் வந்துடும், குரோதம் வந்துடும். இப்படி பலவிதமான இந்த சம்சாரத்தில் கட்டி போடக்கூடிய அத்தனை பிராரப்தங்களும் வந்து சேரும். அதனால தான் அந்த அத்வைதம் சத்தியம் அப்படின்னு சொல்லி அது அனுபவம் அப்படின்லாம் சொல்லி ரங்காச்சாரிக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். நான் இது பல பேர்கிட்ட கேட்டிருக்கேன், பல பேர் என்னெல்லாமோ வித்தியாசமாக பதில் சொல்லியிருக்கா, ஆனால் இது ரொம்ப தெளிவாக பெரிவா சொல்லிட்டா அப்படின்னு அவர் சந்தோஷப்பட்டார். இப்படி யார் வந்தாலும் சரி அவளோட யோகியதைக்கு ஏற்றாப்புல அவளோட சந்தேகத்தை தீர்க்கிறதுங்கிறது பெரியவாளோட சிறப்பு அப்படின்னு சொல்லி இந்த பெரியவா இன்னும் மேற்கொண்டு என்னென்னலாம் அவள் அருள்லீலை பிரவாகம் ஓடுறது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம்.